இதனிடையே சென்னை அயனாவரத்தில் இருந்து எமது செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். அயனாவரம் பேருந்து பணிமனை முன்பாக அவர் இருக்கிறார். அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறித்து அவரிடம் பேசலாம். லோகநாதன், சொல்லுங்க, அங்க பணிமனை முன்பாக நீங்க இருக்கீங்க, அங்க பேருந்து போக்குவரத்து இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்க? போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அங்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி அயனாவரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பணிமனை பகுதி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 200 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நாள்தோறும் தொடர்ச்சியாக 200 பேருந்துகள் வாடிக்கையாக இயக்கப்படுகின்றன. தற்பொழுது வரையில் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 15% மேற்பட்ட பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வருகின்றன. அண்ணா தொழிற்சங்கத்தை சார்பால் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமே இந்த போக்குவரத்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து அல்லாத பேருந்து இயக்குநர்கள் இந்த பணியில் ஈடுபட திட்டமிட்டிருந்தனர். அதனையும் தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்கள் அல்லாத வெளியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற போக்குவரத்து இயக்குநர்கள் பின்பு இயக்கப்படுவது திட்டமிடப்படுகிறது. தற்பொழுது இந்த பகுதியில் எந்தவிதமான இடையூறு இல்லாமல் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போக்குவரத்து பணியாளர்களின் வேலை நிறுத்தமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் எந்தவித சலசலப்பும் இல்லை. அதாவது சென்னையை பொறுத்த மட்டில் அனைத்து இடங்களிலும் இந்த போக்குவரத்து பணியாளர்களுடைய வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து பணிமனை என்று பார்த்தால் பல்லவன் இல்லம், அது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய அயனாவரம், அடையாறு, திருவான்மையூர் மற்றும் கேகே நகர் உள்ளிட்ட மிகப்பெரிய பணிமனைகள் சென்னையில் அதிகமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சிறிய சிறிய பணிமனைகள் இருந்தாலும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமே பணியில் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தோமுசா, சிஐடியு உள்ளிட்ட போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை அமைதியான முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் இன்றி, எந்த விதமான அறப்போராட்டங்களின்றி அமைதியான முறையிலேயே இந்த பகுதியில் போக்குவரத்து வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 200 பேருந்துகளில் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக போக்குவரத்து இயக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லோகநாதன், வேலைநிறுத்த போராட்டமானது தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. தற்பொழுது இவர்கள் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பற்றி ஏதாவது தகவல் இருக்குதா? பல்லவன் இல்லத்தில் காலையில் இது போன்ற ஒரு சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த பகுதியில் எந்த விதமான அச்சுறுத்தலுமின்றி, ஆர்ப்பாட்டமின்றி அமைதியான முறையில் தங்களுடைய வேலை நிறுத்தத்தில் அதாவது அதிமுக அல்லாத பிற அமைப்புகள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதாவது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய அறப்போராட்டம் செய்யக்கூடிய நபர்களை தடுத்து நிறுத்துவதற்காக முன்னெச்சரிக்கையாக இந்த காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைதியான முறையிலேயே அதிமுக தவிர்த்த மற்ற ஊழியர்கள் மற்றும் சங்கங்களை சேர்ந்தவர்கள் அமைதியான முறையில் தங்களுடைய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.